வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வார புது வரவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வெயில் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப புது வரவே போட முடியல. இனிமேல் வந்து கிளைமேட் நமக்கு நல்லாயிடும். அப்போ வந்து நம்ம நிறையா புது செடிகள் கொண்டு வரலாம். தொடர்ந்து காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. இப்போ என்னென்ன இருக்குது இதை பாருங்கள். செண்பகம் வந்து சௌந்தரிய செண்பகம். இது வந்து நியூ வெரைட்டி கிராஃப்டட் பிளான்ட். இது வரைக்கும் நமக்கு வந்து சைடில் ஒட்டு கட்டின பிளான்ட்டு தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வி கட்டிங் ஒட்டு போட்டது. இது வந்து ரொம்ப நல்லா வரும். ஓரளவுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வரும். அந்த மாதிரியான செண்பகம் பிளான்ட்டு நல்ல மொட்டோடு வந்திருக்கு. எல்லாமே மொட்டோடையும் பூவோடையுமே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நல்ல பட்டோட செடி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து மகாவில்வம். சிவன் கோவிலெலாம் வைக்கக்கூடியது. ரொம்ப ஒரு புனிதமான செடி மகாவில்வம். இதுவும் இப்போ வந்திருக்கு. இது வந்து இந்த இலை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் மகாவில்வம். அப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள், ரெட் வாட்டர் ஆப்பிள். அதுக்கப்புறம் இது வந்து அத்தி. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் அற்புதமான காய்ச்சிருக்குங்க. நிறைய காய், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நம்ம வெளியே வந்து அந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கவே முடியாது, அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டு. இது வந்து இப்போது நெக்ஸ்ட் இயரே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால் இப்போ காய்க்காது, ஆனால் நெக்ஸ்ட் டைமு காய்ச்சிரும். அந்த மாதிரி ஒரு அருமையான வெள்ளை நாவல் வெரைட்டி. இது வந்து கொழுமிச்சை பாருங்கள், எல்லாமே காயோடவே வந்திருக்கு. சூப்பராக காய்க்கும். இது வந்து ஸ்வீட் லெமனுமே எல்லாமே காயோடு இருக்குது. இதுவும் நான் வீட்டில் மரம் வச்சுருக்கேன். ஒரு 4 அடிக்கு வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 100-150 காய் வந்திருக்கும் ஒரு மரத்தில். அந்தளவுக்கு ஏகப்பட்ட காய்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்கு கொய்யா. இது வந்து எல்லாமே காயோடவே வந்திருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ள பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கொய்யா. அப்புறம் அதே போல் L49 சொல்லுவாங்கள்ல, இந்த பழனி கொய்யா, அதுவும் வந்திருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் ரோஸு. பூவோடு இருந்ததை எடுத்து பேக் பண்ணிட்டேன் இன்றைக்கி. இது பன்னீர் ரோஸு. இது வந்து பட்டன் பன்னீர். அதுக்கப்புறம் இது வந்து 7 days பிங்க்கு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா 7 days. ரோஸில் வந்து நான் நிறைய கசகசன்னு வெரைட்டிஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த வெரைட்டிஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி வர்றதில்ல. அது ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு தான் நான் விட்டுட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாகலிங்கம், கோவிலெலாம் வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு செடி. அதுக்கப்புறமா வந்து இது வந்து கஸ்தூரி அரளி. ஹெர்பலில் பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி. நிறைய பேர் கற்பூரவள்ளி இப்போது கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க. அப்புறம் அப்பக்கோவை. இது வந்து ஒரு அருமையான ஒரு வெரைட்டி மல்லி. நல்லா டபுளாக பூக்கும். நல்லா பெரிய பெரிய பூவாகவும் இருக்கும், நிறையாவும் பூக்கும். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக பட்ஸ் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பட்டாக இருக்கும். செடி முழுக்க பட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே இங்கே இது வந்து மதுரமல்லி, அருமையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அப்புறம் இது வந்து காக்கரட்டானில் ரப்பர் காக்கரட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டி காக்கரட்டான். நல்லா நீளமாக இருக்கும். சீக்கிரமாக வாடாது, ரொம்ப நல்லா வாசனை வராது, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. கட்டி வச்சோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அப்புறமா இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா இது வந்து பாரிஜாதமில் வந்து சிங்கிள் பெட்டல் பாரிஜாதமும் வந்திருக்கு, அடுக்கு பாரிஜாதமும் வந்திருக்கு. இது வந்து சிங்கிள் பெட்டல், பெரிய பூவாக இருக்கும். இதுக்கு அடுக்கு இது வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி இருக்கும், அந்த மீடியம் சைஸ் ரோஸ் மாதிரி இருக்கும். 2 பாரிஜாதமுமே இப்போ வந்திருக்கு. அப்புறம் செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி வந்து பிஸ்கட் கலரில் பூக்கிற செம்பருத்தி, அந்த கமல் மாதிரி பூக்கும் இல்லையா, அந்த வெரைட்டி செம்பருத்தி.
இன்னும் என்னென்ன புதுசாக வந்திருக்குதோ அது எல்லாமே நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து சீட்ஸ் காம்போ, ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் காம்போ நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் விதைகள் காம்போ வேணுங்கிறவங்க இந்த பிளான்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா போட்டிருந்தோம், 250 ரூபா தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இதுலேயே வச்சு அனுப்பிச்சிருவோம் இல்லையா, அதனால அந்த கொரியர் லெஸ் பண்ணிடுவேன். இப்போ அது பிளான்ட் ஆர்டர் பண்ணும்போது விதைகள் காம்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த சீட்ஸ் காம்போ ஆடிப்பட்டம் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நல்லா இருக்குது கிளைமேட்டு, இப்போயே நான் விதைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பக்கம்லாம் பாருங்கள் புடலை, அந்த பக்கமாக பாகல் எல்லாமே போட்டுட்ருக்கேன். அதனால் எல்லாமே நல்லா வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போயே நம்ம விதைச்சிடலாம், கொஞ்ச நாள் சேர்த்து நம்ம அறுவடை எடுக்கலாம். அதனால் தாராளமாக இப்போயே நீங்கள் விதைக்கலாம். கீழே அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். விதைகள் என்னென்ன இருக்குதுன்னு லிஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.